ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து நன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம நேற்று ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் நம்மளுக்கு 24,226 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு R1 அண்ட் R2 அண்ட் S1 அண்ட் S2 நம்ம வந்து ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கலாக வந்து எடுத்திருந்தோம். ஓகே. ஸோ இதில் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுன்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே தான் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது சிந்தடிக் ஃபியூச்சருக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லை கீழே இருக்கிறாங்களா அப்படின்ற பக்கம் மேலே இருந்தால் நமக்கு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கீழே இருந்தால் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்காங்க. நம்மளுக்கு அங்கேருந்து ஓப்பன்லேருந்து என்ன செஞ்சிருக்காங்க கீழே தான் போயிருக்கிறாங்களே தவிர மார்க்கெட் வந்து ஓப்பன் அப்போ வந்து என்ன செய்யலைங்க போக முடியல. சரிங்களா? அந்த ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு கீழே எங்கே வரைக்கும் வந்துருக்காங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு S1 அண்ட் S1ஐயும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு பிரேக் பண்ணி நம்மளுக்கு S2 வர வந்துருக்காங்க. S2க்கு கீழே வந்து என்ன செய்ய முடியல, மார்க்கெட்டால போக முடியல. நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் லெவலே மார்க்கெட் என்ன செஞ்சிச்சு ஒரு சைடு வேஸ்ல போயிட்டு நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய டுவெல் சார்ட் இண்டிகேட்டர்ல மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றத பார்ப்போம் இல்லையா? ஸோ இதில் நம்ம இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,150 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ எப்பவுமே நம்ம இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் அதாவது நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரைக் வந்து விவாக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணுவோம். சரிங்களா? விவாக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு அவங்க வந்து என்ன செய்யலாங்க ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்லேருந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஸ்டேக்கா மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அதுக்கு நம்மளுக்கு விவாக்கு மேலே இருக்கிறாங்க, நம்மளுக்கு இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, இதுதான் நம்மளுக்கு கண்டிப்பாக மூமெண்டம் கொடுக்க போகுது அப்படின்றது வந்து கிடையாது. இது நம்ம ப்ரீமியம் அனலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே தவிர இதை வச்சு நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுங்க கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு டேரக்ஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுக்கு மார்க்கெட் வந்து புட் சைடு இருந்தால் நம்மளுக்கு அந்த புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபர்ஸ்ட். ஸோ அதை தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியுமே தவிர இதை மட்டுமே பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் அப்படின்றது வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதுக்கு ப்ரீமியம் அனலைஸ் கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து ப்ரீமியத்தை வந்து நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ப்ரீமியத்தோட ஆல்காரிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த இதுக்கு இப்போ விவாக்கு மேலே இருந்தாலே நம்ம ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அதற்கான பதில் தான் அது. ஓகே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரீமியமை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து கொடுக்குற செட்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் நம்மளுக்கு போகுது, நீங்க வந்து புட் ஆப்ஷன் போக போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த புட் ஆப்ஷன் நம்மளுக்கு அடுத்து எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது தான் நம்ம என்ன செய்யறோம் இங்க வந்து கொண்டு வரோம். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த புட் ஆப்ஷன் வந்து இங்கேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா இன்னும் நம்மளுக்கு போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கா, டைரக்ஷன் இன்னும் ஒரே டைரக்ஷன்ல இருக்க போகுதா மார்க்கெட் அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் இந்த இதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 24,150 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யுது நம்மளுக்கு விவாக்கு மேல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எது வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகலாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஏன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டா இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யும் ஏடிஎம் ஸ்டேக்ல இருந்து ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்யும் கண்டிப்பா ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு இப்போ 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 24,150 அப்படின்ற புட் ஆப்ஷன்ல இருந்து நம்ம எதை ஆட் பண்ணணும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 24,050 அப்படின்ற கால் ஆப்ஷன் ஐடிஎம் வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும் அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே. இதுல தான் நம்ம வந்து பார்க்கலாம். வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு என்ன செய்யுங்க புட் ஆப்ஷன் நம்மளுக்கு விவாக்கு மேலே அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றத கொடுத்துட்டு ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்யுது விவாக்கு மேலே வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க வராங்க. கரெக்டாக எங்கே வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. 24,050 அப்படின்ற கால் ஆப்ஷனோட என்ன செஞ்சிருக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கு. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன ஆகல இது டாமினேட் பண்ணி மேலே போகல. ஓகேங்களா? இதை டாமினேட் பண்ணி என்ன செய்யல மேலே போக முடியல. அகைன் நம்மளுக்கு விவாக்கு வராங்க. ரெண்டாவது நம்மளுக்கு மீட்டிங் நடக்குது. அகைன் விவாக்கு வருது. ரெண்டாவது நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது தான் வந்து என்ன செஞ்சது மார்க்கெட்ல வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்களே தவிர நம்மளுக்கு என்ன செய்ய முடியலைங்க புட் ஆப்ஷனால டாமினேட் பண்ணி போக முடியல. அப்போ நம்மளுக்கு புட் ஆப்ஷன் போகணும் இன்னும் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம்லேருந்து 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி போகணும் அப்படின்னா அவங்க அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் தக்க வச்சு என்ன செய்யணும் அதுக்கு மேலே அதாவது இந்த 24,050 அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து அவங்க டாமினேட் பண்ணி மேலே போனாதான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க அடுத்து லெவலை நோக்கி போக முடியும். அதாவது 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி இந்த புட் ஆப்ஷனால போக முடியுமே தவிர இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க அது போகல. அதாவது 50 பாயிண்ட் ஐடிஎம் மட்டும்தான் அவங்க ஆயிருக்கிறாங்களே தவிர 100 பாயிண்ட் ஐடிஎம் வந்து என்ன செய்ய முடியலைங்க ஆக்க முடியல. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் என்ன நடக்கும் ஒரு சைடுவேஸ் மூமெண்டம் தான் நடக்கும். ஏன்னா ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தானே மார்க்கெட் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மூமெண்ட்ல தான் மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு இருந்திருக்கு அப்படின்னு நீங்க இதை வச்சு புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இன்னைக்கு இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி
இது நம்ம ப்ரீவியஸ் டேல எடுத்த லெவல்ஸ் தாங்க. ஓகேங்களா? மிட் ரேஞ்சா வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 130 அப்படின்ற லெவல்ல இருந்து எடுத்திருந்தோம். நம்ம காலையில மார்க் பண்ணி குடுத்தது 157 அண்ட் 106 அப்படின்ற 2 லெவல் நம்ம மார்க் பண்ணி குடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதுலயும் நம்மளுக்கு வந்து என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா, 24,150 அப்படின்றத நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல காலையில நம்மளுக்கு என்ன இருக்குங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு கீழேருந்து மேலயும், கால் ஆப்ஷன் அப்படின்றது மேலேருந்து கீழயும் வராங்க. நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன செய்யுது, புட் ஆப்ஷன் அப்படின்றது மிட் ரேஞ்சுக்கு மேல வந்துருது. ஓகேங்களா? மிட் ரேஞ்ச்ல இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்மளுக்கு இந்த 157 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதுக்கு மேல வந்து என்ன செய்யல, போக முடியல. அங்கேயே தான் நமக்கு 2வது ரிவர்சல் ஆகுது. எங்க வரைக்கும் வந்திருக்காங்க, அதே மிட் ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. 2வது நம்மளுக்கு அந்த 157 நோக்கி நம்மளுக்கு என்ன செய்யுது, மார்க்கெட் அப்படின்றது அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே தான் என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது மூவ்மெண்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம நேற்று கொடுத்த லெவல்ஸ் தான், வீடியோல கொடுத்த லெவல்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்றதை பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா என்ன இருக்கிறாங்க அப்படின்னா 24,100. சரிங்களா? அந்த 24,100 அப்படின்ற ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கு. கால் ஆப்ஷன் 126, புட் ஆப்ஷன் 109 அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதுல தான் நம்மளுக்கு டிஃபரெண்ட் அப்படின்றது கம்மியா இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டாண்டல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ் எடுக்கும் பொழுது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாம் நம்மளுக்கு 24,116 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. R1 24,225 அப்படின்ற லெவலும், R2 24,280 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. S1 23,990 அப்படின்ற லெவலும், S2 23,930 அப்படின்ற லெவலும் கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க, மார்க்கெட் அப்படின்றது R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்ம லெவல்ஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுவோம். 920 ஸ்டாண்டர்ட்ல பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோங்க, நம்ம லெவல்ஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்லயும் அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்துல பார்க்கும்பொழுது மிட் ரேஞ்சா வந்து நம்மளுக்கு 117 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 174, R2 218, R3 262 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி S1 74, S2 56, S3 37 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, சேம் லெவல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒன்லி ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் மாறும். ஓகே. நம்மளுக்கு இந்த 24,100 அப்படின்றது நம்ம இன்னைக்கு வந்து எடுத்திருக்கோம். 18 ஸ்ட்ரைக்கா இருக்கு. இதே இது நாளைக்கு வந்து 24,000ல மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் நம்ம இதே லெவல்ஸ் தான் என்ன செய்ய போறோம், அந்த ஸ்ட்ரைக்லயும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.